வணக்கம். 10/6/2026 ஜூன் மாதத்திலே புதன்கிழமை. ஸ்ரீ பராப வருடத்திலே வைகாசி மாதத்திலே 27ஆம் நாள். உத்தராயண புண்ணியகாலம், வசந்த ருது, இளவேநீர் காலம். ரிஷப மாதத்திலே கிருஷ்ணபக்ஷத்திலே இருக்கிறோம். கிருஷ்ணபக்ஷனால தேய்பிறை, தசமி திதி இருக்கு. இன்னைக்கு 8:15 வரைக்கும் சாயங்காலம் இருக்கும். பின்பு ஏகாதசி திதி வந்துடும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் மீன ராசியில பயணம் செய்து கொண்டிருப்பார் காலை 5:02 வரைக்கும். பின்பு ரேவதி நட்சத்திரம் என்கிற சனியின் சாரம் கொண்ட இந்த நட்சத்திரத்துல, புதனின் நட்சத்திரத்துல போவார். சனி இங்க அதிதேவதையா மாறிடுவார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் இன்னைக்கு புதன்கிழமை. புதன்கிழமையில ரேவதி புதன்லயே இருந்தா என்ன பண்ணணும்? ரங்கநாத பெருமானை வழங்கணும். நீங்க ரங்கநாத பெருமானை எவ்வளவு தூரம் வர்ஷிப் பண்றீங்களோ அவ்வளவும் நல்லது. நம்ம சொல்லுவோம் மலைமகள், கலைமகள், அலைமகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீ வழிபாடுகளை செய்ய வாழ்க்கையில வளர்ச்சி வரும். தசமி திதி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாலும் ஐஸ்வர்யம் வரும்னு சொல்லியிருக்கேன் ஆண்களுக்கு. அதனால இன்னைக்கு அதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். 9:10 நல்ல நேரம், 1:30 நல்ல நேரம், 12:01 ராகு காலம், 10:12 குளிகை நேரம், 7:03 யமகண்டம். சந்திராஷ்டம் உத்திர நட்சத்திரத்துல வடக்கு பக்கம் சூலம், பால் பரிகாரம். ரிஷப லக்னத்திலே 46 வினாழிகள் இருக்கக்கூடிய சூரியன் 5:52 உதயம் பெறுகிறார். சூரியன் ரிஷப ராசியிலும், புதன் மிதுன ராசியிலும், சுக்கிரன் குரு கடகராசியிலும், சிம்ம ராசியிலே கேதுவும், கும்பராசியிலே ராகுவும், சனி மீன ராசியிலும், செவ்வாய் ஆட்சி பெற்ற மேஷ ராசியாகவும் இருக்கக்கூடிய இந்த நாளிலே சனி பகவானும் சந்திரன் ஒரு ராசிக்கும் பலன் பார்க்க போகிறோம். வாருங்கள். மேஷராசி நண்பர்களே, இன்றைக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறார். ரேவதி நட்சத்திரத்திலே புதனுடன் சாரத்திலே சந்திர பகவான் இருந்து குருவின் சாரமாக மாற, குருவின் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்க உங்களுக்கு லாபங்கள் இன்னைக்கு வரும். பல விதத்திலும் பல காரியங்களாக நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே புத்தி தடுமாற்றம் இன்றாம இன்னைக்கு கொஞ்சம் பண்ண முடியும். அதனால இன்னைக்கு நல்ல நாள். இன்னைக்கு நீங்க ரங்கநாத பெருமானை வழிபட்டு காரியங்களை ஆரம்பிங்க. 3, 5 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, ராசிக்குள்ள சூரியன் இருக்கிறார், 2ஆம் இடத்திலே புதன் இருக்கிறார், 3ஆம் இடத்திலே குரு சுக்கிரனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் கடகராசியில். இந்த சுக்கிரனுடன் சேர்ந்த கடகராசியின் அதிதேவதை எங்க உட்கார்ந்துருக்கார்? சந்திரன் எங்க இருக்கிறார்? இன்னைக்கு உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அங்க பரிவர்த்தனை யோகம் வேற பெற்றிருக்கிறார். அப்போ 3ஆம் இடத்திலே சுக்கிரன் இருந்தால் சௌக்கியம்னு சொல்லுவோம். 3ஆம் இடத்துல குரு இருந்தா குழப்பம்னு சொல்லுவோம். அப்போ இன்னைக்கு பயங்கள் நிறைய இருக்கும்னு அர்த்தமாயிடுது. அதனால் மனசுல கவலைகள் உண்டு, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. 3, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். மிதுன ராசி நண்பர்களே, 2ஆம் இடம் குடும்ப தன வாக்குஸ்தானத்துக்குரியவர். இவர் இன்னைக்கு தொழில் ஸ்தானத்துல உட்கார்றார், சனி பகவானோடு இருக்கிறார். ஆனால் நிறைய இடத்துல முட்டுக்கட்டை போடுறதுன்னு வாங்க, அது மாதிரி நடுவில் தடா நிற்கும். இன்னைக்கு இந்த ரேவதி நட்சத்திரம்லாம் ட்ரேடிங்லாம் நல்லா இருக்கும். ட்ரேடிங் விஷயங்கள்லாம் நல்லா கொடுக்கும். வணிகத்தில் சிறப்பான ஒரு பயனை பெறக்கூடிய, கல்வியிலே சிறப்பான பெறக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். கடகம் ராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்க ராசிக்குள்ளர குருவும் சுக்கிரனும் இருக்க பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிற விஷயத்துல மீன ராசியில சந்திரன் சனியுடன் இருக்கிறார். லாபம் உண்டு. எந்த காரியம் செஞ்சாலும் உங்களுக்கான தனி வழி அப்படின்னு ஒன்று கிடைக்கும். புத்திசாலித்தனமா நிறைய காரியங்களை செய்வீங்க, அன்போடு செய்வீங்க. அதுல வலிமையாக உங்களுக்கு பலன் வரும். இன்றைய நாளில் 2, 9 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்ம ராசி நண்பர்களே, உத்திர நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நேரம், நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். நீங்க செய்யக்கூடிய காரியங்களை நீங்கள் புரிந்து கொண்டு செய்யறதுனால உங்களுக்கு மனது சந்தோஷத்தையோட அந்த வைபோட கிளீனா போகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொண்டு இன்றைய நாளை ரங்கநாத பெருமானை வணங்க கூடுதல் சிறப்பு உண்டாகும். வாழ்க வளத்துடன். கன்னிராசி நண்பர்களே,
நீங்கள் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய எண்ணத்தை முதல்ல வளர்த்துக்கோங்க. இரக்கம் தான் மனுஷனுக்கு நல்லது. புதனுடைய தன்மையிலே வணிகம் அப்படிங்கிறதுல கூட சொல்லுவோம், பிசினஸ் எத்திக்ஸ்னு சொல்லுவோம். அந்த எத்திக் வச்சிருப்பாங்க. அந்த எத்திக் கொண்டு வாங்க மனசுல. இதுதான் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். இன்னைய நாளிலிருந்து நீங்க அந்த மைண்ட் செட் வாங்க. 96 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். துலாம் ராசி நண்பர்களே, உங்க ராசியின் யோகக்காரனான சனி பகவானுடன் சேர்ந்த கூடிய சந்திரன் தொழிலுக்குரியவர். செலவுகளை நீங்க நிறைய வைப்பார். ஏதானும் செலவு, குடுக்கல்ல செலவு, வர்த்தகத்துல செலவு இப்படின்னு நிறைய இருக்கும். முக்கியமா வீட்டுக்கு வேண்டிய பொருளை கொஞ்சம் வாங்கி வச்சுக்கணும்னு எண்ணங்கள்லாம் கொடுக்கும். 27 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்மையான நாளா இன்றைய நாள் அமையட்டும். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே, 5ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு காரியத்தை செய்யக்கூடிய நாள். சனி இருக்கிறதுனால தாமதமா நடக்கும், மெதுவா நடக்கும். ஆனா லாபம் உண்டா சார்னா குருவா பரிவர்த்தனை செஞ்சு பார்த்தா லாபம் இருக்கு. அதனால பரிவர்த்தனை யோகத்தில் வரும்போது இன்னைக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியது, ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, 3ஆம் இடம் என்கிற முயற்சி ஸ்தானத்திலே சந்திர பகவான் இருந்து 4ஆம் இடம் என்கிற இடத்துக்கு போறார். 4ஆம் இடம் மண், மனை, வாகனம் இதுல சில செலவுகளை வைப்பார். பரிவர்த்தனை யோகம் வந்ததுனால 4ஆம் இடம் வந்து கொஞ்சம் விரோதம், கஷ்டம் அப்படிலாம் கொடுப்பார். கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. முக்கியமா ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் சண்டையெல்லாம் வரும். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தே நல்லது. 9, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, லேட்டாதான் இன்னைக்கு எல்லா காரியம் நடக்கும். காரிய தாமதம் நிறைய இருக்கும். அவசரப்படாதீங்க. 7க்குரியவர் வெறித்தனமா ஓடுவார். ஆனா இந்த சுபஜய ஸ்தானத்துல உட்கார்றார். அப்ப இன்னைக்கு உங்க ராசிநாதர் 3ஆம் இடத்துல அமர பணம் வரும், கவலைப்பட வேண்டாம். ஆனா மெதுவா வரும். 9, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மனதிலே வணிகம் தொடர்பான எண்ணங்கள் இருந்தால் அதை இன்னைக்கு நல்லா பட்டை தீட்டுங்கள். வெற்றி உண்டு. வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, பாசத்தின் முன்னோடியாக இன்னைக்கு இருப்பீங்க. பல காரியங்களை அடுத்தடுத்து செய்யக்கூடிய தன்மைகளை கொண்டு வருவீங்க. இரக்கமாக காரியங்களை அணுகுவதனாலே உங்களுக்கு ஒரு மேன்மை கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அன்பு உள்ளம் கொண்டவர்களுக்குத்தான் மற்றவர்களின் தன்மை புரியும். மேக் யுவர் செல்ஃப் அதர் ஷூஸ் சொல்லுவான். அப்படி நீங்க அவருடைய பார்வையிலிருந்து பார்க்கக்கூடிய தன்மை இன்னைக்கு நிறைய இருக்கும். 2, 6 என்ற அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு நல்ல சிக்கல் இல்லாமல் உங்களை வச்சுக்கொள்ளும். வாழ்க்கை வளத்துடன். மீனராசி நண்பர்களே, உங்க ராசியினுடைய உள்ள ரேவதி நட்சத்திரத்துல சந்திரன் இருக்கிறார். ரேவதி நட்சத்திரத்தை சந்திரன் புதனுடைய சனி அவருக்கு அதிதேவதை. சனி ஏற்கனவே உங்க ராசிக்குள்ள இருக்கிறார். அதனால நிறைய சிக்கலை கொடுக்கக்கூடிய நாளாக மாறிவிடும். அதுலயும் இன்னைக்கு குரு பரிவர்த்தனை யோகமா வரும்போது எப்படி இருப்பாருனாக்க, இதை செஞ்சிருக்கலாமோ செய்ய வேண்டாமோ முடிச்சதுனால பிரச்சனையை எடுத்தோன்னு நிறைய குழப்பத்தையும் கொடுப்பார், பயத்தையும் கொடுப்பார். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இன்னைக்கு எடுத்துக்கோங்க. எல்லா காரியங்களும் மெதுவா செய்யுங்க. 8, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.